திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பூதலமேரு புறத்தான திக்கணம் போதுமிடை பிங்களை ஒன் சுழுமுனையாம் பாதி மதியோன் பயில் திரு அம்பலம் ஏதமில் பூதாண்டத்து எல்லையின் ஈரே. திருச்சிற்றம்பலம். பூதலமேரு புறத்தான தெக்கணம் என்ற பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். இடைகளே பூதலமாகும், சுழுமுனை மேருமலையாகும், பிங்களை என்ன தெக்கணமாகும். இந்த சுழுமுனை நாடியை தன் அம்பலமாக கொண்டு பாதி மதி அணிந்திருக்கிறாரே அந்த பரன் நடனம் புரிகின்றான். பூத அண்டத்தின் எல்லையும் இதுவே ஆகும். பூதலம் என்பது உடலின் அடிப்படை உறுப்பாகிய மூலாதாரமாகும். இங்கிருந்து மேரு நாடியாகிய சுழுமுனை வரை சக்திகள் ஓடுகின்றன. இவற்றின் தெற்கே, அதாவது கீழ்நோக்கி எனும்போது சாதாரணமான மனிதர்களின் கர்ம பூமி மற்றும் அதன் நாடி இயக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன. யோகத்தில் மிக முக்கியமாக கருதப்படும் 3 நாடிகளான இடைக்கலை, பிங்களை, சுழுமுனை ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன. பாதிமதியோன், அதாவது பிறைசூடிய சிவன் ஆனவர் ஆனந்தமாக நடனம் புரியும் இடமே திரு அம்பலம். திரு அம்பலம் எது? சிதம்பரம். சிவபெருமானின் இந்த திரு அம்பலம் என்பது குற்றமில்லாத பஞ்சபூதங்களாலான இந்த அண்டத்தின் முடிவான எல்லையாக அல்லது அதன் உச்சமாக நிலையாக விளங்குகிறது. இந்த பாடலிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சிவபெருமானின் இருப்பிடம் எங்கோ இல்லை, அது நம் உடம்புக்குள் இருக்கும் நாடி மண்டலத்திலும் நாம் வாழும் அண்டத்தின் உச்ச நிலையிலும் உள்ளது என்னும் உயரிய தத்துவமே ஆகும். பூதலமேரு புறத்தான தெக்கணம் ஓதும் இடை பிங்களே உன் சுழுமுனையாம் பாதி மதியோன் பயில் திரு அம்பலம் ஏதமில் பூதாண்டத்து எல்லையின் ஈரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.